மியூசிக் தெரப்பி அறிவியல் அடிப்படையில் அமைந்த ஒரு சிகிச்சை முறையாகும். இதில் பயிற்சி பெற்ற தெரபிஸ்ட் இசை, தாளம் மற்றும் ஒலிகளை பயன்படுத்தி குழந்தைகளின் உணர்ச்சி, உடல், சமூகம் மற்றும் கற்றல் வளர்ச்சியை மேம்படுத்த உதவுகின்றனர். இது குறிப்பாக சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகும். இசை சிகிச்சையின் பயன்கள். இசை மிகுந்த சக்தி உள்ளது. சில நேரங்களில் வார்த்தைகள் எட்டாத இடங்களுக்கு கூட இசை எளிதாக சென்று சேர்கின்றது. இசை சிகிச்சை மூலம் குழந்தைகள் பேச்சு மற்றும் தொடர்பு திறனை மேம்படுத்துகின்றனர், கவனம் மற்றும் ஒருமுகப்படுத்தலை வளர்க்கின்றனர், உடல் இயக்க ஒருங்கிணைப்பு மேம்படுகின்றது, சமூக உறவுகள் வளர்கின்றன, உணர்ச்சிகளை பாதுகாப்பாக வெளிப்படுத்த கற்றுக்கொள்கின்றனர், தன்னம்பிக்கை மற்றும் சுயமரியாதை அதிகரிக்கின்றது. இசை சிகிச்சை பின்வரும் குழந்தைகளுக்கு மிகவும் பயனுள்ளது. ஓட்டிசம், ADHD, டவுன் சிண்ட்ரோம், பேச்சு தாமதம், கற்றல் சிரமங்கள், உணர்வு செயலாக்க சிக்கல்கள், உணர்ச்சி மற்றும் நடத்தை சிக்கல்கள், வளர்ச்சி தாமதம். ஒரு இசை சிகிச்சை அமர்வில் என்ன நடக்கும்? ஒரு வழக்கமான அமர்வில் பரிச்சயமான பாடல்களை பாடுதல், ட்ரம்ஸ், மணி, கீபோர்ட் போன்ற இசைக்கருவிகளை வாசித்தல், கைத்தட்டல் மற்றும் தாள விளையாட்டுகள், பாடல் மூலம் பேச்சு பயிற்சி, இசையுடன் உடற்பயிற்சி மற்றும் அசைவுகள், அமைதியான இசையுடன் தளர்வு பயிற்சி. இசை ஏன் இவ்வளவு பயனுள்ளதாக உள்ளது? இசை மூளையின் 2 பகுதிகளையும் செயல்படுத்துகின்றது. இதன் மூலம் நினைவாற்றல், மொழித்திறன், உடல் இயக்கம், உணர்ச்சி கட்டுப்பாடு மற்றும் உணர்வு சமநிலை என்பன வளரும். இசை சிகிச்சை மையங்கள் வழங்கும் நன்மைகள். சிகிச்சை அமர்வுகளில் குழந்தைகளின் பங்கேற்பு அதிகரிக்கும், ஒத்துழைப்பு மேம்படும், சிகிச்சை மகிழ்ச்சியானதாக மாறும், OT மற்றும் பேச்சு சிகிச்சை இலக்குகளை ஆதரிக்கும்.